வணக்கம். எஸ்டேட் மச்சிமதின் மீடியாவுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம், என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்டேட், எனக்கு தெரிஞ்ச அப்டேட்டை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னும் அண்ணன் வந்து லண்டன் போயிருக்காரு. ஃபிட்னஸ் உடம்பை வந்து குறைக்கிறதுக்காக பழைய மன்மதன், தம் படத்தில், வானம் படத்தில், போடா போடியில் பார்த்த எஸ்டிஆரை நம்ம திரும்பி பார்க்க போகிறோம். 5 பேர் வந்து அண்ணனை ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காக 5 பேர் அண்ணனுக்கு வந்து ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. செம்மையாக கஷ்டப்பட்டு நம்ம சந்தோஷப்படணும் அப்படின்றதுக்காக அண்ணன் போய் எங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. உடம்பை குறைச்சிட்டு கண்டிப்பாக வருவார். ஸோ வந்தால் ராஜாவாக வேறு லெவலில் வருவார். கம்பேக் பயங்கரமாக இருக்க போகுது. என்ன அப்படின்னா, மாநாடு படத்துக்கு தான் அண்ணன் கம்பேக் கொடுப்பாரு. ஸோ வெளியில் வருவார். ஃபோட்டோஸ் அது வரையும் வராது. நிறைய டெய்லி வந்து நம்மளுக்கு தரிசனம் கிடச்சிட்டு இருந்துச்சு. எப்படி தலைவனோட தரிசனம் கிடச்சிரும், டெய்லி ஒரு ஃபோட்டோஸ் வந்துடும். ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். இப்போ 2 நாளுக்கு மட்டும் ஃபோட்டோஸ் வந்துச்சு. ரொம்ப அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ தலைவா ப்ளீஸ் அட்லீஸ்ட் ஒரு ஃபோட்டோவாவது எங்களுக்கு அனுப்பிச்சி விடுங்க. நாங்கள் ஃபேன்ஸ் ரொம்ப வெறித்தனமாக இருக்கோம், ஃபோட்டோஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்டேட் வந்து 14ஆம் தேதி ஏப்ரல் 14 அண்ணன் வராரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ வந்தவுடனே ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும். இதெல்லாம் தாண்டி முக்கியமான விஷயம் என்னன்னா, மாநாடு படத்தில் அண்ணன் வந்து முஸ்லீமாக நடிக்க போகிறாருன்றது லீக் ஆன ஒரு விஷயம். அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். கதை வந்து வேறு லெவலில் இருக்க போது. இல்லை சீமான் அண்ணனும் இருக்க போகிறாரு. சீமான் அண்ணன், சுரேஷ் கமாட்சி அண்ணன், எஸ்டிஆர். ஸோ ஆர்டிஸ்ட் எல்லாம் செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 14ஆம் தேதி, 3ஆம் தேதி, பிப்ரவரி 3ஆம் தேதி ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி சொன்னாங்க. அது உண்மையாக பொய்யான்னு தெரியல. அண்ணன் பர்த்டே எந்த மாதம் செலிப்ரேட் பண்ணுறதுனால தலைவன் நம்மளை வந்து நம்ம அவரோட பார்க்கும்போதே வந்து அது ஒரு ஃபீல் எனக்கு சொல்ல தெரியல. தலைவனை வந்து கம்பேக்காக எப்படி பார்க்க போகிறோம், அவர் நினச்சாலே உள்ளுக்குள்ளே மனசில் ஒரு எக்ஸ்பெக்டேஷன். உடம்பு குறைச்சி ஒரு 6 பேக்காக நம்ம போடா பொடி படத்தில் பார்த்த எஸ்டிஆர் மாதிரி அழகா செல்லப்பட்டி மாதிரி அவர் வரணும். தலைவா 6 பேக் வேணும் தலைவா, எங்களுக்கு 6 பேக் மட்டும் கொஞ்சம் இது பண்ணுங்கள். அப்படி வந்தவுடனே நம்ம ஹேட்டர்ஸ்லாம் அப்படியே உங்கள் அந்த ஃபோட்டோ ஃபர்ஸ்ட் லுக் ஃபோட்டோ பார்த்தோன்னா அப்படியே திருச்சி டப்பு 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 டப்புன்னு அடிச்சிடணும். அந்த ஃபோட்டோ வெளியே வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட அந்த 6 பேக், அந்த பாடிலாம் பழைய உடம்போடு நீங்கள் வரணும். அதை ஐயோ சொல்ல முடியல. அந்த உடம்போடு நீங்கள் எப்படி சொல்கிறது, நினச்சி பார்க்கும்போது அந்த எக்ஸ்பெக்டேஷன் அப்படி நீங்கள் வந்தீங்கன்னா எப்படி இருக்கும். தலைவா உங்களுக்காக ஃபேன்ஸ் நாங்கள் என்றைக்குமே இருப்போம், எப்பயுமே இருப்போம். நீங்கள் ரத்தம்னு சொல்லும்போதெல்லாம் வந்து எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நாங்கள் உங்களை ரசிக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சோன்னே எங்களுக்காக நீங்கள் அந்த போய் உடம்பை குறைக்கிறதுக்காக அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுக்கிட்டு ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. 5 பேர் உங்களை ட்ரெயின் பண்ணுறதா சொன்னாங்க. அந்த இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த ட்ரெயின் பண்ணுறவங்க வந்து ஒஸ்தி படத்துக்கெலாம் வந்து போடா போடி படத்துக்கெலாம் அவங்க தான் வந்து அண்ணனை ட்ரெயின் பண்ணாங்களாம். ஸோ 2மே ஒஸ்தி படத்தில் அண்ணன் பயங்கர மாசாக இருப்பார், போடா போடியில் அப்படியே அழகாக இருப்பார். அதே மாதிரி இப்போ வரப்போகுது. அவங்களே தான் ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நினச்சி பார்க்க வேண்டியதான், அப்போ அண்ணன் எப்படி ரிட்டர்ன் வருவார். ஸோ வந்தால் ஹேட்டர்ஸ்க்கெலாம் அப்படியே ஹார்ட் வெடிச்சிரும். எங்கள் ஹார்ட் அப்படியே கூலாயிரும். அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். வெயிட் பண்ணுற தலைவா, நீங்கள் வாங்க, பொறுமையாக வாங்க. உங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு படம் கொடுத்தாலும் போதும். அப்படி வேறு லெவலில். அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா, அண்ணன் வருஷத்துக்கு நம்மளுக்கு 2 படம் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஒன்று மாநாடு முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு படம். ஸோ அது என்ன அப்டேட்ஸ் அப்படின்றது. இது நேற்று கூட ஹரியர் அண்ணன் அவர் போஸ்ட் போட்டிருந்தார், அண்ணனை ரொம்ப மிஸ் பண்ணுறதா அப்படின்ட்டு. நாங்களும் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். தலைவா சீக்கிரம் வாங்க, ஒரு ஃபோட்டோ எங்கேயாவது நீங்கள் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோட்டோ கொடுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நினச்சி பார்க்கும்போதே அவ்வளோ ஃபீல். ஸோ ஐயோ வாங்க தலைவா, வெயிட் பண்ண தலைவா. மாநாடு படம் ரிலீஸ் ஆனவுடனே ஹேட்டர்ஸ்லாம் நீங்கள் அந்த ஃபோட்டோக்கே வந்து எல்லாமே கண்டிப்பாக அப்படியே தாம் தயத்தாக்கா அப்படியே தெரிச்சு ஓடிடுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.